அந்த தயவினாலே நான் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆகையால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நான் யாரையும் குற்றமாய் பேசக்கூடாது. நீ யாரை குற்றமாய் தீர்க்கிறாயோ அவர்கள் செய்கிறதை நீயும் செய்கின்றாய். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலவெளியிலும் இந்த சமூகத்தில் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதிக்கும்படியாக இயேசுவே இந்த நேரத்தை எங்களை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனையும் ஆண்டவரை உடைய பொற்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கூட இருந்த தகப்பனே, நீ இந்த ஆராதனை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அத்தனை ஆண்டவரே காரியங்களும் கர்த்தருடைய நாம் மையப்படும்படியாய் தொடக்க முடிவரைக்கும் கத்தாவே இயேசுவே, உடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே, உடைய ஆளே இறங்கி கத்தாவே, உடைய வழிநடத்தல் ஆண்டவர் இறங்கி கத்தாவே நீரே நடத்த முடியும். நம்மளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இயேசு நாமத்தில் நம்ம செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாருக்கும் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 166, பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 166. சர்வ வல்லமையும் மகிமைக்கு பாத்திரருமாய் இருக்கிறான அந்த பரலோக ராஜாவை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 158வது பாடல். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 158வது பாடல். கற்றர் நல்லவரும் வல்லவருமாயிருந்து நம்முடைய நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய இயலாமைகள் எல்லாவற்றிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறான். அந்த வேலையெல்லாம் நமக்கு பதில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதான நம்மோடு கூட இருக்கிறதான சர்வ வல்லமை உள்ள தேவனை சபையார நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலம் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். களி கூர்ந்து நன்றி சொல்வோம், களி கூர்ந்து நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தில் நின்று விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தில் நின்று விடுவித்தார். களி கூர்ந்து நன்றி சொல்வோம், களி கூர்ந்து நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வைக்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வைக்கப்பட்டு போகவே இல்லை. களி கூர்ந்து நன்றி சொல்வோம், களி கூர்ந்து நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். வேளை நான் கூப்பிட்டேன், மகன் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்தில் நின்று விடுவித்தாரே. வேளை நான் கூப்பிட்டேன், மகன் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்தில் நின்று விடுவித்தாரே. களி கூர்ந்து
நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திரையாமத்தின் புஸ்தகம் யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொன்னார். போதும். மோசே ஆண்டவரை தேவனிடத்தை கர்த்தரை பார்த்து உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். மோசே எத்தனையோ பார்வோனுடைய அரண்மனையிலே எவ்வளவாய் மோசே எல்லா இன்பங்களையும் எல்லா வசதிகளையும் உலகத்தினுடைய எல்லா மகிமைகளை எல்லாம் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருந்து எல்லாவற்றையும் பார்த்த அந்த மோசே, ஆனால் அது எல்லாம் பிற்காலங்களிலே மோசேக்கு அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அதையெல்லாம் வெறுத்தார் என்று பார்க்கின்றோம். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய ஜனம் என்று வரும்பொழுது மோசேக்கு அதெல்லாம் பெரிய காரியமாக இருக்கவில்லை. அந்த அரண்மனை வாழ்க்கையோ ஆடம்பர வாழ்க்கையோ வசதியான வாழ்க்கையோ இல்லாவிட்டால் எந்த ஒரு மகிமையோ பெருமையோ மோசேக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர் வெறுத்து தேவன் அழைத்ததான அழைப்புக்குள்ளே வந்தார். அந்த வாழ்க்கையிலே மோசேக்கு தேவனிடத்திலே அவர் தனக்கென்று கேட்ட ஒரு ஆசை என்னென்றால், மோசேயை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது தனக்கென்று, தன்னுடைய பிள்ளைக்கென்று, தன்னுடைய குடும்பத்துக்கென்று அவர் ஜெபித்த காரியமெல்லாம் அது அதிகமாய் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவர் ஜெபித்ததெல்லாம் ஜனங்களுக்காக ஜெபித்தார், நெருக்கடியான சூழ்நிலைகளுக்காக ஜெபித்தார், எதிரிகள் குறித்த காரியத்துக்காக ஜெபித்தார், ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபித்தார், அந்த அழிவை தடுக்கும்படிக்கு அதற்காக மோங்கப்புற விழுந்தார். இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டவர். மோசே தனக்கென்று ஒரு ஆசை என்று வரும் பொழுது அந்த ஒரே ஒரு ஆசை மோசேக்கு என்னென்றால், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். பாருங்கள், ஒரு உலகத்திலே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட ஆசைகள் எல்லாம் இருக்க முடியும். ஆனால் இந்த மோசே, அந்த மோசேக்கு ஒவ்வொரு மனுஷர்களை குறித்தும் வேதத்திலே சாட்சிகள் இருக்கின்றது. தாவீதை குறித்து இருதயத்துக்கு ஏற்றவன், யோபை குறித்து இவரை போல ஒருவனும் எனக்கு பயந்தவன் ஒருவனும் உலக பூமியிலே இல்லை. இல்லாவிட்டால் ஆபிரகாமை குறித்து அங்கே இவன் எனக்கு மகனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ இதமை கொண்டு எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து, இல்லாவிட்டால் மோசையை குறித்து ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசின மனுஷன் சாந்த குணமுடைய மோசையை போன்று பூமியிலே சாந்த குணமுடையவன் ஒருவனும் இல்லை என்று அவ்வாறு தேவனே சாட்சி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்ற மோசே தனக்கென்று ஒரு விருப்பம் ஒன்று வருகின்றது. அந்த விருப்பமும் எப்படிப்பட்டென்றால் நம்முடைய மகிமையை காண வேண்டும். பாருங்கள், அந்த மோசேனுடைய வாழ்க்கையிலெல்லாம் நிறைய துன்பங்களை சந்தித்த மனுஷன், உபத்திரவங்களை சந்தித்த மனுஷன். அந்த கண்மலையிலே அந்த தண்ணீருக்காக மோரிபாவின் அந்த தண்ணீர் விஷயத்திலே அவர் மோசையை பார்த்து, கண்மலையை பார்த்து ஒரு தடவை முதலாவது அடி தண்ணி வரும் என்றார். இரண்டாவது தடவையும் தண்ணி பிரச்சனை வரும் பொழுது பேசு, கண்மலையை பார்த்து பேசு என்றார். ஆனால் ஜனங்கள் மோசையை நெருக்கி, ஜனங்கள் மோசைக்கு அங்கே துன்பத்தை கொடுத்து, நெருக்கத்தை கொடுத்து, மோசைக்கு எதிராக முறுமுறுத்து, அங்கே இவ்வாறெல்லாம் துன்பங்களை ஜனங்கள் கொடுக்கும் பொழுது மோசே அந்த மோசே எல்லாம் மனுஷர்களானே, அந்த நிலையிலே மோசே நிலை தடுமாறி பேச வேண்டிய நேரத்திலே கண்மலையை பார்த்து அடித்து விட்டார். ஆனால் தண்ணி வந்தது. ஆனால் அந்த மோசையினுடைய அந்த மனதிலே இருந்த அந்த ஒரு ஜனங்களாலே வந்த அந்த ஒரு துன்பத்தினாலே மோசே தேவனுடைய அந்த வார்த்தைக்கு எதிர்மாறாய் செய்தார். ஆனால் அது நிமித்தம் நீ கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது, என்னை
மகிமை என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே விசுவாசத்துக்கு ஏதுவாக என்னை காண்பிக்க வேண்டிய நீ என்ன செய்தாய்? என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காமல் நடந்து கொண்டபடியினால் நீ கானானுக்குள்ளே போக மாட்டாய் என்று தேவன் சொல்லிவிட்டார். எத்தனை பாருங்கள், தியாகம் செய்த எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் மதிக்கவில்லை என்று சொன்னால் அது மதிக்கவில்லை, மோசே மதிக்கவில்லை என்று இல்லை. ஜனங்களுடைய அந்த அளவுக்கு ஜனங்கள் மோசேக்கு ப்ரெஷர் கொடுத்தார்கள். அவ்வளவுத்துக்கு அந்த மோசேனுடைய உள்ளம் நொறுங்கி உடைந்து போகத்தக்கதாக அவ்வாறு அந்த நடந்த சம்பவத்தினாலே தேவன் மோசே கானானுக்கு நீ பார்ப்பாய், ஆனால் அந்த கானானை நீ போய் சேர மாட்டாய் என்று சொல்லி அதே போல் மோசையை கொண்டு போய் கடைசியிலே அந்த மலையிலே கொண்டு நிறுத்தி காட்டுகின்றார், கானானை காட்டுகின்றார். ஆனால் மோசே போகவில்லை. பிற்காலங்களிலே அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அந்த மோசே கானானுக்குள்ள என்ன செய்தார்? தேவன் மிக தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். மோசே மரித்த பிற்பாடு மோசையை அந்த தேசத்திலே கொண்டு வந்து அந்த மலையிலே கொண்டு வந்து எலியா அந்த மோசே அவரோடு கூட அந்த மலையிலே பாடுகளை குறித்து பேசினார்கள் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே கொண்டு வந்து காலடி பதித்தார். தேவன் அன்புள்ளவர், தயவுள்ளவர். ஆனால் அந்த சூழ்நிலையில் அதை செய்யவில்லை. அப்படியெல்லாம் மோசே அப்படி சொன்ன பிற்பாடு கூட ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை கானானுக்கு கொண்டு போகும் என்று கேட்டிருக்கலாம். இத்தனையோ ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே முகங்குப்புற விழுந்த மோசே அழிவை தடுத்து நிறுத்தும்படிக்கு மன்னியும் என்று அப்படியெல்லாம் கெஞ்சின மோசே இந்த ஒரு விஷயத்திலே தனக்காக மன்னிப்பு கேட்டு செய்யவில்லை. காரணம் என்னென்றால் தேவனை தான் ஜனங்கள் விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நடந்து கொள்ளவில்லை என்று தன்னுடைய அந்த நிலையை மோசே அந்த அளவுக்கு ஆழமாக சிந்தித்தவர். எத்தனையோ காரணம் காட்டியிருக்கலாம். இவர்கள் என்னை உபத்திரப்படுத்தினால்தான் நான் இப்படி செய்தேன். அந்த சவுல் அந்த முதல் தரமான அமலேக்கியருடைய இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு ஏன் இவ்வாறு செய்தார் என்று கேட்கும் பொழுது ஜனங்கள் பலியிடும்படிக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர் பலியிடும்படிக்கு ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுவது அதே இல்லாத ஒரு பொய்யை சவுல் நான் இங்கே நிஜமான உண்மையை சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னை இந்த அளவுக்கு செய்தபடியினால் அந்த ஆரோன் மோசையை காணவில்லை என்று சொல்லி இந்த ஜனங்கள் மோசையை காணவில்லை, எங்களை நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும், ஆகையால் எங்களை முன் சென்று நடத்துவதற்கு ஒரு தெய்வத்தை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆரோனை நெருக்கினார்கள். ஆரோன் நெருக்கும் பொழுது ஆரோன் சொன்னார், உங்களுடைய நகைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார், உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்தால் உருக்கினார்கள். ஒரு கன்றுக்குட்டியை செய்தார்கள், முன்னே நிறுத்தி இதுதான் நம்மை வழி நடத்துகின்ற தெய்வம் என்று கொண்டு போனார்கள். அங்கே தேவன் மோசே அங்கே செய்த மலையில் இருக்கின்றார். தேவன் சொல்லுகிறார், சீக்கிரமா போ, அங்கே என்ன நடக்குன்னு போய் பார். அங்கே தேவன் வருகின்றார். இங்கே வந்தால் எல்லாரும் பாவம் எல்லாம் அங்கே நிர்வாணமாகவும் அங்கே களியாட்டுக்களும் வேசித்தனங்கள் எல்லாம் அங்கே பலியிட்டு அந்த கண்ணுடைய பலியிடும் பொழுது மோசே ஆரோனை பார்த்து கேட்கின்றார், நீ என்ன காரியம் செய்தாய், ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த ஆரோன், நீங்கள் ஆறுதலாய் வாசித்து பாருங்கள், இந்த ஆரோன் என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், அங்கே ஆண்டவனே இந்த ஜனங்களை பற்றி உமக்கு தெரியுமே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உமக்கு தெரியுமே, இவர்கள் முரட்டாட்டம் கலகமுள்ளவர்கள், இவர்கள் என்னை நெருக்கினார்கள், என்னை அங்கே ஒடுக்கினார்கள், என்னை பலவந்தப்படுத்தினார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆகையாலே தான் அவளுடைய இஷ்டத்துக்கு அனுமதித்தேன் என்று அவ்வாறு சொல்லி அங்கே சொன்னதை போன்று மோசே தேவனுக்கு சொல்லி இருக்கலாம். இவ்வாறு எல்லாம் ஜனங்கள் இருந்தபடி ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே இவ்வாறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்க, இந்த கானானுக்குள்ளே நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு போங்கள் என்று அப்படியெல்லாம் தனக்காக கூட ஜெபிக்காத அந்த மோசே, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவருடைய ஆசை என்ன, அதை ஆண்டவரிடம் கேட்கணும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிக்க வேண்டும், நான் கானானுக்குள்ளே போகாட்டிக்கும் பரவாயில்லை, ஆனால் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையிலே நெருக்கடிகள், போராட்டங்கள் எவ்வளவு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது கூட அந்த வாழ்க்கையிலே தன்னுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்ப நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்காமல், அந்த சிந்தையெல்லாம் இல்லாமல், அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தன்னை மறந்து உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும்,
என்று அவ்வாறு அந்த மோசேயினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆசை, அந்த விருப்பம், எந்த அளவுக்கு அந்த மோசே தேவனோடு தன்னுடைய உறவை எந்த அளவுக்கு ஆழமாய் வைத்திருந்தார் என்பதுதான் இந்த காரியத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனும் அந்த விண்ணப்பத்தை, மோசேயினுடைய அந்த வேண்டுகோளை தயவாய் ஏற்றார். அதை ஒருபோதும் தேவன் தட்டி கழிக்கவில்லை. அங்கே தேவன் சொன்னார், என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்க மாட்டான், ஆனாலும் நீ என்னை பார்க்க ஆசைப்படுகின்றபடியினாலே நீ என் பின்புறத்தை பார்ப்பாய். அவ்வாறு உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் அந்த மோசேக்கு பதில் சொல்லுகின்றார். 19வது வசனத்தை வாசிப்போம். வாசித்ததை போல அவர் சொல்லுகின்றார், அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. பாருங்கள், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது நான் எதை கடந்து போக பண்ணுவேன் என்றால், என்னுடைய தயையை கடந்து போக பண்ணுவேன். தயை எல்லாம் என்று அங்கே பன்மையிலே பார்க்கின்றோம். தயை என்று வெறும் ஒருமையிலே இல்லை, தயை எல்லாம் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த தயை என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், சபை வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற அன்றாட எந்த காரியங்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களுக்கும் தேவனுடைய தயை நமக்கு மிக பிரதானமானது. பிள்ளைகள் வளருகின்ற வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பம் வளருகின்ற வாழ்க்கையாக, எல்லா வாழ்க்கையிலும் அவருடைய தயை. அந்த தயை என்றால் என்ன என்பது என்றால், நாம் ஏற்கனவேலாம் பார்த்திருக்கின்றோம். தயை என்பது தேவன் நமக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்கின்றது. ஆசையினாலே ஒன்றை தேவன் செய்ய விரும்புவது. அந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நீங்கள் அங்கே வாசித்து பார்க்கலாம். 19:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. தயை என்றால் என்ன? ஒரு மனுஷனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த ஆசைப்படுகின்றோமே. நான் அந்த போன வாரம் பார்த்ததை போல அங்கே யாராவது புருஷனை இழந்த, பெற்றோரை இழந்த, இல்லாவிட்டால் மிக ஆதரவற்று இருக்கக்கூடிய அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இரக்கம் வருகின்றதே. பாவம் அவர்களுக்கு என்று வரும்பொழுது அவளுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏனென்றால் அந்த நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை, அந்த ஆசையோடு தான் செய்வோம், விருப்பம் இல்லாமல் செய்ய மாட்டோம். அந்த ஆசையை கொடுப்பதுதான் தயை. அதே போல அந்த தயை இல்லாவிட்டால் அவர்களுக்கு அங்கே நாம் நன்மை செய்ய முடியாது. ஒரு பஸ்ஸில் இருக்கும் பொழுது ஒரு ஐயா சாப்பாட்டுக்கு சாப்பிடையில் காசு இருந்தாங்க, நான் சாப்பிட்றது கண்டு பஸ்ஸிலே கேட்டுக்கொண்டு வந்தார். கேட்டுக்கொண்டு வரும் பொழுது நான் அவருக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்தேன். அவர் பின்ன உள்ளவர்களிடத்திலும் போனார். போகும் பொழுது அங்கே பின்னுக்கு உட்கார்ந்திருந்த ஒரு 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 பெண்ணை வாரு சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை வடை வண்டி அது இது பண்ணெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், நாங்களே சாப்பிடாமல் இருக்கின்றோம், நாங்களே சாப்பிடுவதற்கு காசு இல்லாமல் இருக்கின்றோம், நீங்கள் சாப்பாட்டுக்கு கேட்குறீர்கள், உங்கள்கிட்ட இருக்கிறதை தந்து விட்டு போங்கள், நாங்கள் சாப்பிட என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பகுதி என்ன, அங்கே ஒரு தயை அந்த மனுஷனிடத்திலே அந்த தயை இல்லை. தயை இருந்தால் அவன் ஆசை இருக்கும், அவனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவ்வாறு தயில்லாத மனுஷர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆசை எங்கிருந்து வருகின்றது? ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு ஆதரவற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், சரீரப்பிரகாரமாக இது உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் இப்படி ஆசைப்படுகிறதெல்லாம் தயை. அதே போல ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாய் கடந்து போக பண்ணுவேன். அங்கே மோசைக்கு மோசை அந்த அளவிலே ஆசை வைத்திருந்தார் தேவன். ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த மோசே எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் அந்த மனுஷன் அவனுடைய இருதயத்திலே தன்னை நோக்கி வேண்டும் பொழுது இந்த மகிமையை காண வேண்டும் என்று கேட்கின்றானே. ஆகையால் அந்த அளவுக்கு இவனுக்கு தன்னுடைய தயையெல்லாம் காட்ட வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். அவ்வாறு தான் அவர் சொல்லுகிற போன்று என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும்
மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்கே பார்க்கிறோம், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர். இப்பொழுது பார்க்கின்றோம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அப்படி என்றால் என்ன? எதை கடந்து போக பண்ணினார்? எதை கடந்து போக பண்ணினார்? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது என்று நாம் வாசிக்கின்றோம். அவர் என்ன முன்னுக்கு என்ன சொன்னார்? என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அப்படி என்றால் இப்பொழுது அந்த தயையெல்லாம் இப்போது கர்த்தர் கடந்து போகிற போது அந்த தயை என்ன? தயை எல்லாம் என்று சொல்லுகிறார். அந்த தயையிலிருந்து வருகின்ற அந்த தயை இப்போ மோசே பார்க்கின்றார். எதை பார்க்கின்றார்? கர்த்தர் இரக்கம் உள்ளவர். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறது அவருடைய தயை. அந்த தயை இல்லை என்றால் இரக்கம் பாராட்ட மாட்டார். தேவன் நமக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறது தயை. அந்த கிருபையை தயை இல்லை என்றால் தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுக்க மாட்டார். தேவன் நம்மேல் நீடிய சாந்தமாய் இருப்பதும் அவருடைய தயை. அப்படி இல்லை என்றால் தேவன் நம்மேல் கோபம் கொண்டு விடுவார். மகா தயம் சத்தியம் உள்ளவர். அவருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதும் அவருடைய தயை. இந்த தயையெல்லாம் அவர் மோசேக்கு முன்பாக அவர் கடந்து பண்ணும் பொழுதுதான் மோசே தேவனுடைய தயையை பார்க்க ஆரம்பிக்கின்றார். இதுவெல்லாம் ஒரு கர்த்தர் மகா கிருபை, இரக்கம், அன்பு, நீடிய சாந்தம், சத்தியம், மகா தயை எல்லாம் நிறைந்த தெய்வம் என்று அந்த மோசே கர்த்தருடைய அந்த தயையெல்லாம் பார்த்து மூங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகின்றார். ஆகையாலே தான் சொல்லுகிறார், அவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன், அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அவர் யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறார்? யாருக்கு அவர் தயை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவனுக்கு தயை கிடைத்தால் அவன் இரக்கம் பெறுவான். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன், அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். யாருக்கு அவர் உருக்கமாய் இறங்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றாரோ அவனுக்கு அவர் தயையை கொடுத்து இறங்குகின்றார். ஆனால் தயை இல்லாத மனுஷனுக்கு என்ன நடக்கும்? இவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவான். யார் கடினப்படக்கூடியவன்? யாரை தேவன் கடினப்படுத்துகிறார்? அந்த தயையை கர்த்தர் யாருக்கு நிறுத்துகிறாரோ அவன் கடினப்பட்டு விடுவான். பாருங்கள், ஒரு பாவத்தை செய்து அவன் தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கின்றான். ஆண்டவரே என்னை மன்னி என்று கேட்கின்றார். அது 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் அப்படி வாழ்ந்து அவன் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது அந்த தயையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனால் அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் விரும்பவும் மாட்டான், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படவும் மாட்டான். அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு அக்கறையும் இருக்காது. ஏனென்றால் அவனுக்கு தயை இல்லை. தேவனுடைய தயை இல்லாதபடியினால் அவனுக்கு கடினப்பட்டு விட்டான். அவன் இப்போதெல்லாம் உணர்வில்லை, தேவனை தேட வேண்டும், அவர் பயந்து வாழ வேண்டும், ஒன்றுமே இல்லை. தான் சபைக்கு போராட்டாலும் பரவாயில்லை, எங்கே என்ன செய்த வேண்டும், இப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று அவன் வாழுகின்ற அந்த வாழ்வெல்லாம் கடினம் வந்து விட்டது. அந்த கடினம் ஏன் வந்தது? தேவன் கடினப்படுத்துகிறாரா? அங்கே தயை இல்லாதபடியினாலே அவனை தேவன் கடினப்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே விட்டு விடுகின்றார். ஆகையாலே தான் அந்த தயை இருக்கிற மனுஷனுக்குத்தான் இரக்கம், கிருபை, சத்தியம், அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய மகா பெரிய தயை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார், அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கின்றார், அவருடைய சரீரத்துக்கு கொடுக்கின்றார், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அன்றாட காரியங்களுக்கு கொடுக்கின்றார். ஆகையாலே தான் இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் நான் நம்பக்கூட, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனுஷனை நம்பும் பொழுது மனுஷன் ஒருவேளை நம்மை கைவிட்டு விடுகின்றான். நாம் நம்பினவர்கள் ஒருவேளை நம்மை ஏமாற்றி விடுகின்றார்கள். நாம் நேசித்தவர்கள் ஒருவேளை நம்மை விட்டு விடுகின்றார்கள்.
இல்லாவிட்டால் கொடுக்கல் வாங்கலிலே கூட நாம் நம்பி ஒருவருக்கு ஒரு பணத்தை கொடுக்கின்றோம், ஆனால் அவன் என்ன செய்வதில்லை, அதை நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு மனதில்லாமல் அநீதி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான். யாரிடத்திலேயாவது நாம் ஒரு ஒத்தாசைக்கு போகின்றோம், ஒரு வைத்தியரிடத்திலே போகின்றோம், ஒரு அதிகாரியிடத்திலே போகின்றோம், இல்லாவிட்டால் ஏதோ பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஏதோ ஒரு அலுவலர்களுக்கு போகின்றோம். எந்த வாழ்க்கையிலே நாம் போனாலும் அந்த மனுஷனை நான் நம்பி போனால் அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய தயையை நாம் விட்டு தான் நாம் போகின்றோம். எங்கே என்ன காரியங்களை போனாலும் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து விட்டு, ஆண்டவரே இந்த மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதர்கள் அதிகமாய் சொல்லுகின்ற வார்த்தை, உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததானால். பெற்றோரை பார்த்து சொல்லுவார்கள், இல்லாவிட்டால் பெரிய ராஜாக்களை பார்த்து சொல்லுவார்கள், பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுவார்கள், உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களுக்கு இதை அனுமதியும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த தயையை தேவன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே எதுவும் நமக்கு சாத்தியமாக முடியாது. ஆகையாலே தான் அது யாராக இருந்தாலும், ஆண்டவரே இந்த அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும், இந்த வைத்தியர்கள் கண்களை தயவு கிடைக்க பண்ணும், இந்த பாடசாலையிலே தயவு கிடைக்க பண்ணும், இந்த வேலை ஸ்தலங்களிலே உள்ள ஒரு இடத்திலே தயவு கிடைக்க பண்ணும். இயேசு அந்த தயவிலே வளர்ந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அவர் மனுஷ தயவிலே அதிகமாய் வளர்ந்தார். அவருக்கு மனுஷ தயவை பிதா கொடுத்தார். ஆகையாலே தான் அவர் சிறுபிராயத்திலிருந்து வளரும் பொழுதே அவர்கள் மனுஷர்களுடைய தயை அவருக்கு கிடைத்தது. அந்த தயையை கிடைக்க பண்ணினது தெய்வம்தான். ஆகையால் அந்த தயையை தேவன் நமக்கும் அதை கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய இந்த வாழ்க்கை கூட நமக்குள்ளே அது வளர்ந்து கொண்டு வர முடியும். அந்த பிரகாரமாகத்தான் இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்வது, அது எல்லாமே தேவனுடைய தயவு. இந்த தயையெல்லாம் அவர் கடந்து போக பண்ணுவதைப் போல இந்த தயை எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த தயையை தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் வேண்டும். அவர் எங்கள் மேல் நீடிய சாந்தமாக இருக்க வேண்டும், அவர் எங்கள் மேல் மிகுந்த உருக்கமாக இருக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை எங்களுக்கு போதிக்க வேண்டும். அவர் விரும்பி ஆசைப்பட்டு எங்களுக்கு அவர் ஒன்றை செய்ய வேண்டும். அதெல்லாம் அவங்க தயை. ஆகையாலே தான் அந்த மோசே அந்த கேட்பதை போன்று உன்னுடைய மகிமையை எனக்கு காட்டும். என்னுடைய மகிமை எது? என்னுடைய தயையெல்லாம் என்னுடைய மகிமை தான். ஆகையால் இதையெல்லாம் பார் என்று மோசே எல்லாவற்றையும் பார்த்தார். இந்த தயையை பெற்று கொண்டவர்கள் யார்? நாம் இந்த தயையை பெற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? இந்த தயையினால் வாழ்கின்றோமா? ஆகையால் எந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற காரியங்களாக கூட இருக்கலாம். பிள்ளைகளை வளர்க்கின்ற காரியங்களிலே தேவனிடத்திலே நமக்கு பிள்ளைகளை வளர்க்க நல்ல ஞானம் இருக்கிறது. பிள்ளைகள் நல்ல எங்களுக்கு பயப்படுகிறார்கள், கண்டிக்கும் பொழுது பிள்ளைகள் எனக்கு பயந்திருக்கின்றார்கள். ஆகையால் நான் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்பார்கள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் நம் மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அல்ல. தேவன் தயவு கொடுக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய தயையை கிடைக்க பண்ணும், இந்த பிள்ளையை நல்லபடியாக வளருவதற்கு உம்முடைய தயையை கிடைக்க பண்ணும், இந்த பிள்ளையை நல்லபடியாக கண்டிப்பாக உம்முடைய தயையை கிடைக்க பண்ணும். உம்முடைய தயை பிள்ளையின் மேல் இருக்க வேண்டும். உம்முடைய தயை இருந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும், அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே வளர முடியும். கர்த்தருடைய தயை இல்லாமல் நாம் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையிலே வாழ முடியாது. தேவன் தயை பாராட்ட வேண்டும். அதே போல் நம்முடைய குடும்பம், கணவனும் மனைவியோ, இல்லாவிட்டால் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையோ, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையோ, நம்முடைய அன்றாட காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய தயை, தேவனுடைய தயை, அந்த தயையினாலே நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். இவ்வாறு வழி நடத்தி கொண்டு வருகின்ற தெய்வம் அந்த தயையை எங்களுக்கு காண்பிக்கும் பொழுதுதான் நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அல்லது தேவதயவு நீர் குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறார். இதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யத்தை போல நமக்கு கொடுக்கின்றார். பணம்
மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமாயிருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அந்த பணத்தை இந்த உலகத்திலே பிரதானமாய் கொண்டு இந்த மனுஷன் பணம் சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை பெருக்க வேண்டும், தன்னுடைய வசதியாய் இருக்க வேண்டும் என்று மனிதன் அதே ஐஸ்வர்யமாய் கொண்டு வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே தெய்வம் எந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகின்றார் பாருங்கள். அவர் அங்கே குறைவில்லாத ஒரு ஐஸ்வர்யம் என்ன? அவருடைய பொறுமை. அந்த பொறுமையை ஒரு ஐஸ்வர்யத்தை போல நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய சாந்தம் ஐஸ்வர்யத்தை போல நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தை போல கொடுக்கின்றார். ஏன் இதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கின்றார்? நீ குணப்பட வேண்டும். அநேக பாவமான பலவீனங்களில் இருக்கின்றோம். சிலர் சில பாவத்திலிருந்து கூட விடுதலை பெற முடியாமல் இருக்கின்றோம். கண்களின் இச்சையிலே இருக்கலாம், பொய்யில் இருக்கலாம், பண ஆசையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு என்னென்ன காரியங்களிலே எல்லாம் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நாம் விடுதலை பெற முடியாமல், இல்லாவிட்டால் அந்த நோய்கள் பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த பாவமான நோயினாலே பீடிக்கப்பட்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த ஜீவியத்திலே கூட அங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உன்னை குணப்படுத்துவதற்கு தேவ தயவு மட்டும்தான் முடியும். அந்த தயவு இல்லை என்றால் நீ குணப்பட முடியாது. இன்றைக்கு நீ சபையில் இருக்கிறாய் என்றால் அது தேவனுடைய தயவு என்று நினைத்துக்கொள். உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய பாவங்களையும் தேவன் கவனித்திருந்திருந்தால் 10 வருடத்திற்கு முன்போ, 5 வருடத்திற்கு முன்போ, 1 வருடத்திற்கு முன்போ அதையெல்லாம் கர்த்தர் கவனித்திருந்திருந்தால் நீ இங்கே உட்கார்ந்திருக்க முடியாது, இங்கே இருக்க முடியாது. நீ எங்கேயோ இருந்திருப்பாய், ஒருவேளை உலகத்திலே கூட நீ இல்லாமல் போயிருப்பாய். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தெய்வம் உன்னையோ உன்னுடைய பிள்ளைகளையோ உன்னுடைய குடும்பத்தையோ கர்த்தருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார் என்றால் அது உன்னுடைய நீதி அல்ல, உன்னுடைய கிரியை அல்ல, அவருடைய தயை. அந்த தயையினாலே நீ குணப்பட்டு இருக்கின்றாய். அந்த தயவு உன்னை குணப்படுத்தும்படி நாள்தோறும் உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறது. பாருங்கள், நாம் பாவத்திலே ஒரு பாவத்துக்குள்ளே போகும் பொழுது தெய்வம் என்ன சொல்லுகிறார்? செய்யாதே. ஒருவேளை செய்துவிட்டால் மனம் திரும்பு, இப்படி இருக்காதே, உன்னை மாற்றிக்கொள். நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? ஏன் இப்படி வெறுமையாக இருக்கின்றாய்? ஏன் இப்படி சமாதானம் இல்லாமல் இருக்கின்றாய்? ஏன் இப்படி விரக்தியாக இருக்கின்றாய்? ஏன் என்னுடைய சமூகத்தை இழந்து இருக்கின்றாய் என்றெல்லாம் கர்த்தர் என்ன செய்கின்றார்? ஏவுகின்றார். போ போ, தேவ சமூகத்தை தேடு, தேவனுடைய சமூகத்துக்கு போ என்று உன்னை அப்படியே ஏவி 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 கொண்டிருக்கிறார். ஏன் ஏவுகின்றார் என்றால் அந்த ஏவுதலை எல்லாம் என்ன கொடுத்து கொண்டு பின்னுக்கு இருக்கின்ற தயை. அந்த தயை தான் அப்படியே நம்மை குணப்படு, இப்படி இருக்காதே, வாழ்வை மாற்று 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 என்று அப்படியே அந்த தயவு குணப்படுத்தும்படிக்கு ஏவின படியினாலே தான் எத்தனையோ பாவத்திலே வாழ்ந்துகின்ற இந்த வாழ்விலே இருந்து நாம் விடுபட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தயவினாலே தான் நாம் இருக்கின்றோம். அதுதான் குணப்படுத்தின படியினாலே தான் நாம் இங்கே இருக்கின்றோம். அதை அவர் சொல்லும் பொழுது அதை ரோமர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். இங்கே பார்க்கின்றோம், தேவனுடைய தயவை பார். விழுந்து போனவர்களிடத்தில் எல்லாம் கண்டிப்பையும் காட்டி இருக்கின்றார். ஆனால் உன்னிடத்தில் எதை காட்டியிருக்கிறார்? தயவை காட்டியிருக்கிறார். அந்த தயவை காட்டியிருந்தபடியினால் தொடர்ந்து வாசிப்போம். அந்த தயவில நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அந்த தயவினால் நிலைத்திருக்கின்றாய். யாவரும் நம்முடைய சிந்தனையிலே எப்போது நமக்கு இருக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய வைராக்கியத்தினால், என்னுடைய வாஞ்சையினால், நான் பாவத்தை வெறுக்கின்றபடியினால், நான் என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால், இந்த உலகத்தை நான் வெறுத்தபடியினால் நான் அவருடைய சமூகத்திலே இருக்கின்றேன் என்று அல்ல, அவருடைய தயவினால் நிலைத்திருக்கின்றாய். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய தயவினால் நிற்கின்றாய். ஆகையால் இதுதான் தேவனுடைய தயவு. இந்த தயவை நீ இழப்பாயானால்,
இந்த தயவினாலே நிலை நிற்கிறேன் என்கின்றதை நீ வாழ்க்கையிலே உன்னுடைய காரியங்களிலே நீ சிந்தியாமல் போவாயாகனால் என்ன நடக்கும்? தயை இழந்த மனுஷன் யார் தெரியுமா? அவருடைய தயவினாலே நான் இருக்கின்றேன் என்ற சிந்தனையிலே வாழ்கின்றவன் யார் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? தேவ தயவினாலே நான் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் தேவ தயவினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் தேவ தயவினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு உண்டான நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசங்களோ எங்களுடைய பொருளாதாரமோ எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களோ இந்த ஜீவனோ இந்த ஜீவனிலே நான் வாழ்வதோ இந்த வாழ்க்கையிலே நான் ஆரோக்கியமாக இருப்பதோ எல்லாம் அந்த தயவினாலே நிலை நிற்கிறேன், அந்த தயவே என்னை தாங்கி இருக்கிறது என்கின்ற அந்த நிலையை எப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிதானிக்க சிந்திக்க அதை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் போகின்றோமோ அப்பொழுதுதான் என்ன நடக்கும் என்றால் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஏன் இந்த தயையெல்லாம் இப்பொழுது அங்கே நான் பேசிக்கொண்டு வந்தேன் என்றால், முதலாவது நாம் யார் என்பதை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற நிலையை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்ப வாழ்விலே நாம் எதனாலே நிலைத்திருக்கின்றோம், ஆவிக்குரிய வாழ்விலே எதனாலே நிலைத்திருக்கின்றோம், சபை வாழ்விலே எதனாலே நிலைத்திருக்கின்றோம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் நல்ல ஒரு தெய்வ பக்தியுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எதனாலே அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மனைவி கணவன்மாரோ நல்ல ஒரு தெய்வபயம் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் எதனாலே அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள். நம்முடைய சூழ்நிலை நம்முடைய குடும்ப சூழல் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது என்றால் எதனாலே அவ்வாறு இருக்கின்றது? அவருடைய தயவினாலே தான் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற வாழ்வு, குற்றவாளிகளாய் தீர்க்கின்ற வாழ்வு. நம்மிடத்திலே நாம் ஒரு தவறை உதாரணத்துக்கு நாம் ஒரு பொய் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருந்தால் இன்னொரு பொய் சொல்லுகிறவர்களை பார்த்து இவர்களெல்லாம் இப்படி பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்ல மாட்டோம், சொல்ல துணிய மாட்டோம். என்னடா அந்த அளவு தைரியம் வராது. அந்த விபச்சார ஸ்திரியை கல்லறிய வந்தார்கள், ஆனால் அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறி என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றால் அவர்கள் போட்டு விட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் விபச்சாரம் இல்லை, ஆனால் வேறு பாவம் இருந்தது. குற்றப்படுத்துகிறவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் எதை யாரை குற்றப்படுத்துகிறார்களோ அந்த விஷயம் அவரிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இன்னொரு பாவத்தை செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை பொய் சொல்லாமல் இருப்பார்கள், ஆனால் கண்களின் இச்சையிலே அவர்கள் இச்சித்து கொண்டிருக்க முடியும். இல்லாவிட்டால் இச்சை இல்லாதவளாக இருப்பார்கள், ஆனால் பணாசை கொண்டவளாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் யாரையாவது குறை சொல்லுகிறவர்களாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஆனால் தாங்கள் இந்த குற்றம் சாட்டுகிறது என்று வரும் பொழுது அந்த விஷயத்தை தாங்கள் செய்யாவிட்டால் அதை தைரியமாய் பேசுவார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதலாவது கல்லையறி என்று சொல்லும் பொழுது எந்த பாவம் இல்லாதவன்? விபச்சாரம், உங்களிலே விபச்சாரம் செய்யாதவன் கல்லறி என்றால் அத்தனை பேரும் அறிந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அவர் விபச்சாரம் அல்ல, பாவம் என்றால் எல்லாம் பாவம்தான். அங்கே அதுதான் பணாசைதான் பாவம், பொய் தான் பாவம், இச்சைதான் பாவம். அது பாவம், அவருடைய மகிமை இழக்கிற எல்லாமே பாவம்தான். ஆகையால் இந்த பாவத்தை நீ செய்யாதிருக்கலாம், ஆனால் இன்னொரு பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நீ அங்கே வெளியிலே எல்லா காரியம் சரியாக இருக்கிறான், ஆனால் குடும்பத்திலே புருஷனை கீழ்ப்படுகிறதில்லை. வெளியிலே எல்லாம் சரியாக இருக்கின்றாய், ஆனால் மனைவிக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இல்லாவிட்டால் சகோதர சகோதரிகளை அங்கே ஏதோ ஒரு விதத்திலே யாரோ ஒருவரை மன்னிக்கவில்லை.
இல்லாவிட்டால் உலகத்துக்குரிய ஏதோ ஒன்றை நேசித்துக் கொண்டிருக்கின்றாய், ஏதோ ஒன்று உனக்குள்ளே இருக்கின்றதானே. உங்களில் பாவம் இல்லாத சில பேரை பார்த்திருக்கின்றேன், விசுவாசிகளை தான் சொல்லுகின்றேன். ஒரு 5 வருடம் 10 வருடத்திற்கு முன்னுக்கு ஒரு தவறை செய்திருப்பார்கள். அந்த தவறினாலே அவர்கள் அந்த நாட்களில் மனமுடைந்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு தயை காட்டி அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி அந்த வாழ்க்கையெல்லாம் களைந்து அவர்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாய் நல்ல ஒரு ஸ்திரமான நிலைக்குள்ளே கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட அதே சகோதர சகோதரிகள் அந்த 10 வருடம் கழித்தோ 5 வருடம் கழித்தோ அதே தவறை இன்னொருவர் செய்கிறதை பார்க்கும் பொழுது அவர்களை குற்றப்படுத்துகின்றார். இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை இவர்கள் செய்கின்றார்கள், இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றார்கள் என்று அடுத்தவர்களுக்கு குற்றப்படுத்துகிறார்கள், குற்றமாய் பேசுகின்றார்கள். இப்பொழுது ஆண்டவர் அந்த வாழ்க்கையிலே என்ன சொல்லுவார்? உங்களில் பாவம் இல்லாதவன். இப்பொழுது ஒருவேளை உன்னிடத்தில் அது இல்லை, ஆனால் கடந்த காலங்களிலே உன்னிடத்தில் இருந்ததே, உனக்கு வாய் திறக்க முடியுமா? அதை நான் மன்னித்திருக்காவிட்டால், உனக்கு நான் தயவு காட்டி இருக்காவிட்டால் இன்றைக்கும் நீ அதே மனுஷனாகத்தான் இருக்க முடியும். அதே மனுஷனா இன்றைக்கு இருந்தால் இன்றைக்கு வாயை திறந்து உன்னால் பேச முடியுமா? உன்னுடைய பிள்ளைகள் 10 வருடத்துக்கு முன்னுக்கு அப்படி இருந்தார்கள், அவர்கள் தாறுமாறாய் வாழ்ந்தார்களே. அப்படிப்பட்டதுக்கு நான் தயவு காட்டி அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். 10 வருடம் கழித்து அதே இன்னொரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையை இப்பொழுது குற்றமாய் பேசுகின்றாயே, குற்றப்படுத்துகின்றாயே. உன்னுடைய பிள்ளையை அன்றைக்கு நான் தயவு காட்டியிருக்காவிட்டால் இன்றைக்கு வாய் திறக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஏன் இன்றைக்கு நீ பேசுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை தேவன் தயவு கொடுத்தபடியினாலே அவன் நிலை நிற்கின்றான், அவருடைய தயவினால் நிலை நிற்கின்றாய். அந்த தயவில்லை என்றால் நீ வெட்டுண்டு போயிருப்பாய், நீ முறிக்கப்பட்டு போயிருப்பாய். காட்டொலிவ மரமாகி உன்னை கொண்டு வந்து நான் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருக்கின்றேன், அது என்னுடைய தயவு. இப்போது ஒட்ட வைக்கப்பட்டு விட்டபடினால் நீ நல்ல ஒலிவ மரம் என்று சொல்லி மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி அகந்தை கொண்டவனாக அடுத்தவர்களை குற்றப்படுத்துகின்றாயா? யாரை குற்றமாய் பேசுகிறீர்கள்? ஒரு மனுஷனையும் குற்றமாய் பேச அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு அங்கே சொல்லுகின்றார், அப்படி மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ அதற்கு காரணம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்றால், நீ யாரை குற்றமாய் தீர்க்கிறாயோ அவர்கள் செய்கிறதை நீயும் செய்கின்றாய். ஒரு காலத்தில் செய்திருந்தாய், இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள் என்றால் நீ அதே தேவனுக்கு எதிரான, தேவனுக்கு பிழையான இன்னொரு பாவத்தை நீ மறைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். அது யாருக்கு தெரியும்? ஒருவருக்கும் தெரியாதே. மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு போனார்கள். அங்கு வந்தவர்களுக்கெல்லாம் யார் யார் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்று பக்கத்தில் நின்றவனுக்கெல்லாம் தெரியாது. இவன் என்ன பாவம் செய்திருக்கான், அவன் என்ன பாவம் செய்திருக்கிறான்னு தெரியாது. மனசாட்சியிலே தான் கடிந்து கொள்ளப்பட்டு போனார்கள். தங்களுக்கு தாங்களே அவனுக்கே தெரியும், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் எனக்குள்ளே என்ன பாவம் இருந்து கொண்டிருக்கின்றது, நான் இன்னும் என்ன தவறை இன்னும் எனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். சில மனைவிகளை பற்றி சிலர் அங்கே சிலர் குற்றப்படுத்துவார்கள், சில கணவன்மாரை குற்றப்படுத்துவார்கள். குடும்பத்திலே அந்த மனைவி அவ்வாறு இருக்கிறது, கணவன் அவ்வாறு நடக்கின்ற அந்த குடும்பத்தை பார். ஆனால் மனைவியாய் கணவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்கின்றோம் யாருக்கு தெரியும்? வெளியிலே தெரியாது. யாருக்கு தெரியும்? மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்படக்கூடிய நமக்கு தெரியும். என்னுடைய கணவனோடு நான் எப்படி வாழுகின்றேன், என்னுடைய மனைவியோடு நான் எப்படி வாழுகின்றேன். அடுத்தவர்களை எப்படி நான் குற்றப்படுத்த முடியும்? எனக்குள்ளே பாவம் இல்லையா? ஒரு மனைவிக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஒரு சூழலிலேயோ கூட நான் நடந்து கொள்ளவில்லையா? இல்லாவிட்டால் என்னுடைய கணவனை கேட்படியாமல் ஒரு சந்தர்ப்பத்திலே கூட நான் நடக்கவில்லையா? அதையெல்லாம் கர்த்தர் மன்னித்தாரே, அதையெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரே. ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த சகோதரன் என்னை சகித்து கொண்டாரே, என்னை மன்னித்தாரே. ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது நான் மறந்துவிட்டேன். இப்பொழுது இன்னொருவரை பற்றி நான் அதை ஏன் நான் பேசுகின்றேன், ஏன் குற்றமாய் பேசுகின்றேன்? இவரெல்லாம் ஒரு விசுவாசி, இவரெல்லாம் ஒரு விசுவாசியாக இருந்து கொடுப்பார்,
இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார் என்று ஏன் பேசுகின்றேன்? உள்ளே இருப்பது தெரியாது. ஆகையால் அப்படிப்பட்டவர்களை குற்றமாய் தீர்த்து பிள்ளைகளை வளர்க்க தெரியாது. சிலர் சொல்லுவார்கள், இவர்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, வாயின் வார்த்தைகளை வெளியே விடுவதற்கு பயந்திருக்க வேண்டும். நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ வசனத்தை கவனமாய் காதிலே செவியிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ, என்ன குற்றமாய் தீர்க்கிறேன்? பிள்ளையை வளர்க்க தெரியாது, இவர்களுக்கெல்லாம் பிள்ளையை ஒழுங்காய் கண்டிக்க தெரியாது, இல்லாவிட்டால் பிள்ளைகளை இவர்களுக்கு ஒழுங்காக கவனிக்க தெரியாது. நீ குற்றமாய் தீர்க்கிறது எவைகளோ அவைகளை நீயே செய்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே நீ கவனிக்கின்றாயா? நீ கண்டிக்கின்றாய்? நீ சரியா கண்டித்திருக்கிறாயா? நீ சரியா கவனமாக இருக்கின்றாயா? அதிலெல்லாம் இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ஆனால் நீ குற்றமாய் தீர்க்கிற பிள்ளைகள் கொஞ்சம் வாலிப பிள்ளைகளாய் வளர்ந்து விட்டார்கள். உன்னுடைய பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கிற அப்படின்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டிய அக்கறை தேவை நமக்கு இல்லை. குற்றமாய் தீர்க்கிறவைகளோ அவைகளை நீயே இப்பொழுதே கவனம் இல்லையே, இப்பொழுதே அக்கறை இல்லையே, இப்பொழுதே நீ விழிப்பாய் இல்லையே, இதை நீ செய்கின்றபடியினால் மற்றவனை தீர்க்கின்ற தீர்ப்பினாலே நீ குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். அது இன்னும் 5 வருடம் கழித்து கூட வரலாம், இன்னும் 2 வருடம் கழித்து கூட வரலாம். ஆகையால் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் கவனம். அடுத்தவனுடைய மனைவியை குற்றப்படுத்தினால் உன்னுடைய மனைவியும் அந்த நிலையிலே மாற நேரம் செல்ல. ஏன்? உங்களுடைய மனைவியை நல்ல நல்ல மனைவியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய தயவு என்று சொல்லுங்கள். அது எனக்கு கிடைத்த நல்ல அருமையான வாழ்க்கை என்று சுயநலமாய் மனுஷனை சார்ந்து அப்படி சொல்லாதீர்கள். எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைத்திருக்கின்றார் என்றால் அது தேவனுடைய தயவு என்று சொல்லுங்கள். அது எனக்கு கிடைத்த சொத்து என்று சொல்லி ஏதோ மனுஷியமாய் பேசாதீர்கள். நல்ல பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்றால் அது தேவனுடைய தயவு என்று சொல்லுங்கள். எல்லாம் அவருடைய தயவு என்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வீடு இருக்கின்றால் அது தேவனுடைய தயவு என்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு தொழிலை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய தயவு என்று சொல்லுங்கள். ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய தயவு என்று சொல்லுங்கள். எல்லாம் அவருடைய தயவு. இது எல்லாம் அவருடைய தயவு. என்னுடைய மனைவி கர்த்தர் கொடுத்தது எனக்கு நல்ல தயவு என்றால் இப்பொழுது இந்த தயவை பெற்ற நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு நல்ல ஒரு உணர்வை கர்த்தர் தந்திருக்கின்றார். பாவத்தை குறித்த உணர்வை தந்திருக்கிறார், பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சையை தந்திருக்கிறார், நல்ல ஜபாவியை தந்திருக்கிறார், நல்ல பாரத்தை தந்திருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய தயவு. இந்த தயவை பெற்ற நாம் என்ன சிந்திக்க முடியும்? நான் நிற்பது அவருடைய தயவினாலே நிலை நிற்கின்றேன். காட்டொலிவ மரம் நான், நல்ல ஒலிவ மரத்திலே கர்த்தருடைய தயவு என்னை கொண்டு ஒட்ட வைத்திருக்கிறது. அந்த நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டிருக்கிற நான் இப்பொழுது நான் காட்டொலிவ மரத்துக்கு எதிராக நான் பேச முடியுமா? குற்றப்படுத்த முடியுமா? அடுத்தவளை குற்றப்படுத்தக்கூடாது. ஆகையாலே தான் மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு செல்ல உனக்கு இடமில்லை, நீ எந்த காரணமும் சொல்ல முடியாது அங்கே. ஏனென்றால் மற்றவர்கள் செய்கிறதை நீயும் செய்கின்றாய் தானே. பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். ஒரு பாவமும் இல்லாதவன் யார் அங்கு நின்றார்கள்? ஒருவரும் நிற்கவில்லை. ஏனென்றால் எல்லோரும் குறைவுள்ளவர்கள் தான். வாழ்க்கையிலே சிலருக்கு சிலது சரியாக இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில் சிலது குறைவாக இருக்கு. சிலருடைய மனைவி நன்றாக இருப்பார்கள், சிலருடைய மனைவிகள் அங்கே கொஞ்சம் கடினம் உள்ளவளாக இருப்பார்கள், சிலருடைய கணவன் நன்றாக இருப்பார்கள், சிலருடைய கணவன் கொஞ்சம் முரட்டு குணமுடையவனாக, சிலருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், சிலருடைய பிள்ளைகள் கொஞ்சம் தாறுமாறாய் போகிறவர்களாக இருப்பார்கள், சில விசுவாசிகள் நல்லா இருப்பார்கள், சில விசுவாசிகள் மந்தமாக இருப்பார்கள். என்ன வேணும்? எனக்கு கிடைத்த தயை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். இதுதான் நல்ல ஒரு மனுஷன், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை. அந்த நன்மை அவர்களுக்கு நடக்க வேண்டும், அந்த வாழ்வு அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். இப்படி சிந்திக்கிற மனுஷன் குற்றப்படுத்துவானா? ஏன் இன்றைக்கு குற்றப்படுத்துகிறோம்? வீட்டில் இருந்து கொண்டு யாரையாவது குற்றப்படுத்துகிறீர்களா? யாருடைய பிள்ளைகளை, குடும்பத்தை குற்றப்படுத்துகிறீர்களா? அடுத்த விசுவாசிகளை குற்றப்படுத்துகிறீர்களா? அடுத்த மனைவியோ கணவனையோ குற்றப்படுத்துகிறீர்களா? பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கவனம்.
பாடசாலையிலையோ நீங்கள் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையோ இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்விலே தேவன் உங்களுக்கு நல்ல பெற்றோரை தந்திருக்கலாம், நல்ல ஒரு சூழல் பாடசாலை தந்திருக்கலாம், நல்ல கல்வியை தந்திருக்கலாம், நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கலாம், நல்ல சபையை தந்திருக்கலாம். என்ன செய்தால் எல்லாம் அவருடைய தயை என்பதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் சிந்திக்கணும். தயை என்பது அவர் நமக்கு செய்ய ஆசைப்பட்டு கர்த்தர் நமக்கு ஒன்றை செய்வது. ஆசைப்பட்டு உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணத்துக்கு மனைவியோ நல்ல ஒரு கணவனோ வரவனோ அங்கே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது கர்த்தருடைய தயை. அந்த தயை தான் பிரதானம். அந்த தயை இல்லாமல் போனால் வாரது தலைகளாகத்தான் போகும், தாறுமாறாய்த்தான் போகும். நல்லதென்று நினைத்து ஒன்றை செய்வோம், ஆனால் அது நல்லதாய் இருக்காது. காதலிப்பவர்கள் பாருங்கள், எல்லா பெற்றோர்கள் அப்படி செய்யாதே, அப்படி போகாதே, அவளை முடிக்காதே, இவனை முடிக்காதே அங்கே என்று சொன்னாலும் இல்லை, அவர்கள் அங்கே அந்த நல்ல பிள்ளை அவர்கள் நல்ல அன்புள்ளவர்கள், நல்ல நேசிப்பவர்கள், நல்ல பட்சமாக இருப்பார்கள், நல்லா நன்னை பாதுகாப்பார்கள், நல்லா வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு போகின்றார்கள். வாழ்க்கை தலைகளாக மாறுகின்றது. ஏன்? எல்லாம் அந்த தயையிலிருந்து வர வேண்டும். கர்த்தர் தயையிலிருந்து கொடுக்க வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த தயையுள்ள வாழ்விலே நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே இருக்கின்றோம் என்பதை எப்போதும் உணர்ந்து கொண்டு இருந்தால் நாம் 2வது வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே இப்படியெல்லாம் சிந்திக்காமல் மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்ற குடும்பத்தை குற்றப்படுத்தி, மற்ற விசுவாசிகளை குற்றப்படுத்தி, மற்ற மனுஷர்களை குற்றப்படுத்தி, இப்படியே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு குற்றப்படுத்தி பேசிக்கொண்டு இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கும். நாம் நியாய தீர்ப்புக்குரிய ஜனங்கள். கவனம்! நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு யாரையாவது குற்றப்படுத்தி பேசினால் உங்களுடைய வீடு நியாய தீர்ப்புக்குரிய வீடு. எத்தனை சகோதர சகோதரிகள் பயந்து இருக்கின்றீர்கள்? நான் பயந்திருக்கின்றேன். ஒருபோதும் யாரை குறித்து நான் குற்றமாக யாரிடத்திலே பேசுவதற்கும் நான் துணிவு கொள்வதே இல்லை. என்னுடைய மனைவியிடத்திலும் கூட நான் பேச மாட்டேன். பிள்ளைகளிடத்தில் ஒருவேளை அங்கே வீட்டிலே இருக்கும் பொழுது யாராவது குற்றமாய் பேசுகின்ற காரியம் வரும் பொழுது என்னுடைய பிள்ளை கூட அவ்வாறு குற்றமாய் பேசுவதற்குரிய காரியத்துக்குள்ளே அவன் எழும்பும் பொழுது நான் கண்டிப்பேன், கடிந்து கொள்ளுவேன். யாரை குறித்தும் குற்றமாய் பேசக்கூடாது. ஏன்? நியாய தீர்ப்பை தேவனுடைய வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வரக்கூட. அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுக்குள்ளே வருமா இருந்தால் நான் குடும்பத்தையே நாசமாக்கி விடுவேன், அழிவுக்குட்படுத்தி விடுவோம். ஆகையால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், யாரை குறித்தும் குற்றமாய் பேசக்கூடாது. பிள்ளைகள் அதிகமாய் வந்து சொல்லுவார்கள், அவர் அப்படி, இவர் இப்படி, அப்படி இப்படி என்று அதிகமாய் வந்து சொல்லுவார்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கவனம்! பிள்ளைகள் அவ்வாறு பேசும் பொழுது நீங்கள் அது நியாயமா நியாயமில்லையாங்கிறதை ஆராய்வது அது உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய இருதயத்திலே அதை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிள்ளை வந்து அவ்வாறு சொல்லும் பொழுது அவ்வாறு அவர்கள் செய்தார்கள், இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்று நீங்கள் அதற்கு ஆமா போடுவீர்களா இருந்தால் அந்த பிள்ளை வளர வளர மற்றவர்களை குற்றமாய் பேசுகின்ற வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டு வரும். தடுத்து நிறுத்துங்கள். அவ்வாறு அவர்கள் குற்றமாய் பேசும் பொழுது அப்படி பேசக்கூடாது. சரி, இனி அவ்வாறு பேசக்கூடாது, நிறுத்து. அதை நிறுத்திவிட்டு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் மற்றும்படி இப்படியெல்லாம் பேசவிட்டால் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருவரை பற்றியும் குற்றமாய் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை நாமும் கேட்டு நாமும் அவர்களை குற்றமாய் பேச தேவனுடைய நியாய தீர்ப்பு வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. பாருங்கள், சத்தியத்தின்படியே இருக்கும். எது சத்தியம்? நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை இப்போது நீயே செய்கின்றாயே, நீயே இப்போது குற்றமாய் பேசுகின்றாயே. ஆகையால் இது உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாதிப்பை கொடுக்க முடியும், சேதத்தை கொடுக்க முடியும். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவரே அவர் 3வது வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும்
அவைகளே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம்னு நினைக்கின்றாயோ? நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீ குற்றமாய் தீர்க்கிறவைகளே நீ செய்தாயே. ஏன் செய்தாய்? நீ எதற்காக செய்தாய்? நீ ஏன் தீர்த்தாய்? நீ செய்யவில்லை என்பதனாலேயோ? இதை செய்யவில்லை, ஆனால் வேறதை செய்யவில்லையா? இதை நீ செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய தயை இருந்தபடியினாலே தான் நீ இதை செய்யவில்லை. என்னுடைய தயை இல்லை என்றால் நீயும் இந்த நிலைமையெல்லாம் இருந்திருப்பாய். ஆகையால் தேவனுடைய தயையை பெற்றுத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த தயை இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்றும் செய்ய முடியாது. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தயையே நம்மளை இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகின்றது. அந்த தயையினாலே நான் நிலை நிற்கின்றேன். அந்த தயவினாலே நான் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆகையால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நான் யாரையும் குற்றமாய் பேசக்கூடாது. ஒருவரையும் குற்றமாய் பேசாதீர்கள். நாம் இந்த வாழ்க்கையிலே மிக கவனமாய் வாழ்ந்தால்தான் நம்முடைய குடும்பம் நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய பாதுகாப்பிலே வைத்து வாழ முடியும். இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பைத்தான் அதற்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்க முடியும். அந்த வாழ்க்கையிலே நாம் எல்லாமே அவருடைய தயவினாலே தான் இருக்கின்றது என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் சிந்தித்து கொள்ளுங்கள். அந்த தயவை பெற்ற நான் யாராவது தவறான ஒன்றை பார்க்கும் பொழுது அதை குற்றமாய் அடுத்தவரிடத்திலே பேசி அந்த வாழ்க்கையிலே நாம் நியாயத்தீர்ப்புக்குள்ளானவளாய் மாறிவிடாதபடிக்கு நாம் மற்றவர்களை குற்றமாய் பேசுகின்ற வாழ்விலே ஒருவரையும் குற்றமாய் பேச மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலும் கூட ஒருவரையும் குற்றமாய் பேச மாட்டோம். சபையிலும் ஒருவரையும் குற்றமாய் பேச மாட்டோம். எங்களுடைய வீடு யாரை குறித்தும் குற்றமாய் பேசுவதற்கு இடமில்லை, அதை அனுமதிக்க மாட்டோம் என்று நாம் ஒவ்வொருவரும் கவனமாய் வாழும் பொழுது இந்த வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய தயையிலே நாம் வளர்ந்து அவருக்குள்ளே நாம் இன்னும் நாம் பாதுகாப்பாய் வாழ முடியும். அந்த வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் கவனம் கொண்டு வாழ்ந்தால் நாம் நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்விலே நாம் வாழ முடியும். கர்த்தருடைய தயை எங்களை பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்தும் அந்த தயையிலே நாம் நிலை நின்று வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய தயவு குணப்படும்படியாய் நெருக்கிய உறவுக்காய் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்களிலே நான் யார் என்கிறான ஒரு ஆவியை என்னுடைய இதயத்திலே நான் அங்கே எப்பொழுதுமே அங்கே எண்ணம் கொண்டவனாய் தேவனுடைய சமூகத்திலே என்னை நிறுத்தி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறான ஒரு நிலையைத்தான் அங்கே என்னுடைய இதயத்திலே அங்கே நான் அங்கே காண முடியும். அப்பேற்பட்டான பெருமையான ஒன்றுமே செயல்படுத்த முடியாத அற்பமான ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடியான என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையிலே தேவன் என்னுடைய அங்கே தலைமுடியை காட்டிலும் அங்கே அதிகமான எண்ணுக்கிடங்காத எத்தனையோ அங்கே அக்கிரமங்களை பாவங்களை தேவன் அங்கே மன்னித்து இந்நாள் வரைக்கும் தேவன் அங்கே தயவு பாராட்டி அங்கே வைத்திருக்கிறார் என்ற நான் அந்த தயவு இந்த நாட்களிலே தேவன் பேசிய வார்த்தை அங்கே அதிகமாக எங்கள் என்னை அங்கே உற்சாகப்படுத்துது. அந்த தயவை, அந்த இறங்குகிற தேவனை கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே நான் என்னை அவ்வளமான அந்த தேவனுடைய தயவுக்காய் அவருடைய இரக்கத்துக்காய் நித்தமும் அங்கே கெஞ்சக்கூடிய ஒரு மனுஷனாய் அங்கே நிற்கணுங்கிறான ஒரு ஆவி. ஏன்னு சொன்னால் நான் ஒரு அற்பமான காரியம் முதற்கொண்டு அங்கே என்னால் செய்ய முடியாதுன்றான அந்த சரீரத்திலே அங்கே இருக்கக்கூடியான நிலையிலே தேவன் தான் இந்நாள் வரைக்கும் அங்கே என்னை கரம் பிடித்து நடத்தி செல்லக்கூடியான தேவனாக இங்கே இருக்கிறார். அவர் அங்கே அந்த ஜீவ சுவாசத்தை ஊதி அங்கே அவர் நரம்புகள் தசைகள் எல்லாம் அங்கே எனக்கு உருவாக்கி அங்கே நான் காலூன்றி நிற்கும்படியான தயவை தேவன் தான் அங்கே எனக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டான அந்த மகத்துவம் உள்ள தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த தயவை நாடி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பூமியிலே வாழக்கூடியான எந்த காரியத்தை ஒரு மனுஷரை கூட சிறு பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ யாரையும் அங்கே ஒருவதும் அங்கே குற்றவாளிகளை தீர்க்கக்கூடாதபடிக்கு அவர்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் தயவு கிடைக்க முடியான அந்த கிருபைக்காய் கெஞ்ச முடியான அந்த ஆவி
தேவன் நாட்களே இந்த தயவை முன்னிட்டு தேவன் பேசுகிற வார்த்தைக்காய் இன்னும் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் அப்படியே அப்படிப்பட்டான அந்த தயவுக்காய் தேவனில் அந்த தயவில் அந்த கிருபை இரக்கத்தை அதிகமாக பெற்றவனாய் வரக்கூடிய நாட்களிலே அப்படிப்பட்டான ஜீவத்தின் வாழ்க்கையிலே அங்கே நான் வாழும்படியாய் பரிசுத்தாவியானவரே என்னை நடத்துவேன் சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய வசனம் அமைப்பதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அங்கே அதிகமாக என்னையும் அங்கே உணர்வடையும்படியாய் இங்கே சீர்படுத்தும்படியாய் இங்கே உணர்த்தியது. தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்திலே நான் நிற்கிறேன் என்றால் அது முழுவதும் தேவனுடைய தயவென்று நான் விசுவசிக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் அடுத்தவனை குற்றவாளியாக தீர்த்து தேவனுடைய வீட்டுக்குள்ளே இந்த நியாய தீர்ப்பை நான் கொண்டு வந்து அதற்கு நான் பாத்திரவாளியாகி இங்கே வெட்டுண்டு போகிறவனாக இல்லாதபடிக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் அதை நிதானமாய் கொண்டு இந்த ஜீவியத்தை நடத்தவே வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு அவற்றை நான் செய்து எனக்கு தேவன் தந்திருக்கிறதான அந்த தயையை நான் கெடுத்து போடாதபடிக்கு தொடர்ந்தும் தேவ தயவு என்னிடத்திலே அங்கே தொடர்ந்தும் நிலைத்திருக்க மேற்கூறிய யாவற்றையும் அங்கே நான் இங்கே செய்து நியாயத்தீர்ப்பை அடுத்தவருக்கு செய்யாதபடிக்கு கவனமாயிருந்து புத்தியாய் ஜீவிக்கும்படிக்கு இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் எனக்கு உதவி செய்வான்னு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவி செய்கிறார். ஆவியானவர் அவருடைய தேவன் தம்முடைய தயவை குறித்து பேசினான தேவனுடைய வார்த்தைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே சுவாவக்கிளை அல்லாத காட்டொழிவு மரமாக இருந்த நான் எப்பொழுதுமே நான் ஒட்டப்பட்ட ஒரு கிளை என்பதை நான் எப்பொழுது என்னுடைய இருதயத்திலே நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய தயவை நான் எல்லா சூழ்நிலையும் நான் கண்டுகொள்ள முடியும். இல்லை, நான் சுவாவக்கிளையாகிய ஒலிவ மர கன்று என்று நான் எனக்குள்ளே எப்பொழுதெல்லாம் எண்ணுகிறேனோ அப்பொழுது நான் ஒரு பெருமையுள்ள மனிதன், நான் வெட்டப்பட வேண்டியவன் என்பதை ஆவியார் எனக்கு தந்தார். ஒருபோதும் நான் என்னை அடுத்தவளை நியாயந்திக்காத ஒரு ஜீவத்துக்குள் கடந்து அங்கே நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையும் அவருடைய தயவும் என்பதை உணர்ந்து கொண்டு வாழவே நான் வாஞ்சிக்கிறேன். அதையே நான் உணர்ந்திருக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். இனிமேலும் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முடிவு பரியந்தமும் நான் அதையே என்னுடைய இதயத்தில் கடைப்பிடித்து வாழ வேண்டிய அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவனுக்கு உதவி சொல்ல. ஆமேன். இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவனுடைய தயவு எவ்வளவு பெரிதான் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த நாள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னை காண்பிக்கும் போது நான் அதிகமாய் என்னோடு இடைப்பட்டதெல்லாம் எனக்குள்ளாய் ஆவியானவர் கடந்த ஒரு நாட்களை ஒரு காரியத்தை நினைவு கூறும்படியாய் சகோதரன் பேசும்போது எனக்கு அதை வெளிப்படுத்தினார். என்னுடைய பிள்ளை ஆண்ட்ரூவின் வயது 15 இருக்கும்போது ஒரு சகோதரன் என்னிடம் வந்து ஒரு சகோதரனுடைய பிள்ளையை குறித்து நான் அதை ஒரு குற்றமாய் கதைக்கும்போது அவர் பிள்ளையான காரியத்தை நடக்கும்போது அந்த சகோதரோடு நான் கேட்ட கேள்வியெல்லாம் என்ன வளர்க்கிறார்கள் அந்த பிள்ளையை என்று சொல்லி அந்தான ஒரு காரியம் இந்த வேளையிலுமாய் அதை உணரும்படியும் அந்த நாட்களிலே நான் உணரும்படியும் ஆவியானவர் இந்த வேளையும் அதை நினைவு கூறும்படியாகவும் பேசினார். அந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நான் எதை விதைத்தேனோ அதை அறுக்கும்படியாய் அதை உணர்வடையும்படியாய் ஆவியானவர் எனக்குள்ளாய் அந்த காரியங்களை என் பிள்ளையின் மூலமாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் எந்த சூழ்நிலையிலுமே என்னை குறித்தான ஒரு உண்மையான ஒரு பிள்ளையை நான் வளர்க்கும் உண்மையான தகப்பனாக இருந்து நான் பிள்ளைகளை வளர்த்து எந்த விதத்தில் வளர்க்குறேனோ அதை நான் என்னுடைய காரியத்தை குறித்து நான் ஒரு சாட்சியான வாழ்க்கையை அப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை அனைத்தும் எனக்கு உகந்ததாகவும் தேவனுக்கு பிரியமாயும் இருந்த காரியங்களை இட்டு நான் அதிகமாய் மேன்மை பாராட்டித்தான் நான் அந்த காரியத்தை நான் கதைத்தேன். அப்பொழுதெல்லாம் அந்த காரியத்திலிருந்து நான் எதையெல்லாம் அப்பொழுதெல்லாம் நான் அதை பேசினேனோ என்னுடைய அடுத்தடுத்த வருடத்தில் நான் அந்த காரியத்தை என் வேறு விதங்களை நான் கண்டு கொண்டேன். அந்த நாளில் இருந்தே நான் ஆண்டவரிடம் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவரே, இது எவ்வளோ ஒரு
ஒரு அபாத்திரமான ஒரு பயங்கரமான காரியம் இது. நான் இதை அறியாமல் செய்துவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் சொல்லி ஆண்டவரிடம் கேட்டேன். ஆனால் அதை ஆண்டவர் எனக்கு மன்னித்து விட்டார். ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில் உணரும்படி இன்ன வரைக்கும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒரு பயங்கரமான காரியம் என்னுடைய சூழ்நிலையிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணும்போது அதை குறித்தான ஒரு காரியத்தை குறித்து நான் அதிகமாக என்னுடைய காரியம் முழுவதுமே எனக்குள்ளே அந்த காரியம் மாத்திரம்தான் எனக்குள்ளே அது வரும். நான் அதை குறித்து நான் எப்போயிலிருந்து நான் அந்த காரியத்தை விட்டனோ அப்போயிலிருந்தே அந்த மாதிரியான காரியங்களை குறித்து நான் கதைப்பதை நான் அதிகமாக குறைத்து விட்டேன். அதை இல்லை என்று தான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு எச்சரிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் கடந்து நான் எதை செய்தாலும் அதை எனக்கென்று நான் தேவனுக்கென்று அதை நான் பயந்து என்னுடைய காரியம் ஆண்டவர் நான் அவருடைய தயை என்னுடைய குடும்பத்திலோ எனக்குள்ளாகவோ அவர் நடத்துவதுன்னு சொன்னால் நான் உண்மையாக இருந்து அந்த காரியங்களை கவனமாக இருந்து நான் பேசுகிறான வார்த்தை வாயினால் பேசி விட்டு போக முடியும். அது ஒருத்தரை நான் வாயினால் குற்றப்படுத்தி முடியும். ஆனால் அது விளைவுகள் பின்னாலே நான் அதை அநேகமான ஒரு இழப்புகளை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை நான் பயந்திருக்கிறேன். அதை நான் கவனமாக இருந்து செயல்படவும் வாஞ்சிக்கிறேன். அந்த எச்சரிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இனி வரப்போகும் நாட்களிலும் தேவனுடைய தயவை பெற்ற நான், இரக்கத்தை பெற்ற நான், அவருக்கு நேர்மையும் உண்மையுமாக இருந்து என்னை நானே நியாயந்தீர்த்து தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ள மனுஷனாக இருந்து என்னுடைய பகுதிகளை, என்னுடைய வாய்களை, என்னுடைய பேச்சுக்களை கவனமாக இருந்து தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய சத்தியத்திலும் தேவனுடைய பாதையிலும் கவனமாக இருந்து எப்போதுமே தேவன் எதை செய்தாரோ எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கீழ்ப்படிந்து ஞானமாய் நடக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சபையில் அறிக்கிறேன். நான் சபை எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். இந்த இடத்தில் நிற்கின்றேன் என்று சொன்னால் தேவனுடைய தயவு நிமித்தமாய் நிற்கின்றேன். இந்த இடத்தில் நான் விசுவாச அறிக்கை செய்கின்றேன் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கமும் அவருடைய இந்த மகிமை நிமித்தமே நிற்கின்றேன். அப்படி இருக்கின்றால் நான் எவ்வாறு ஒருவரை குற்றமாக பேச முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு கேட்டான நிலைகளெல்லாம். பிசாசானவன் பாவங்களை மறைத்து வைக்கின்றான். இந்த வாழ்விலே கொலை செய்தால்தான் பாவம், வேச்சரம் செய்தால் பாவம், பொய் சொன்னால்தான் பாவம் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து பயந்திருக்கின்றான். அந்த வாழ்விலே இந்த ஒரு நியாய தீர்ப்புக்கு எதுவான ஒரு பாவத்தை பிசாசு மறைத்து வைத்திருந்தான இந்த காரியங்களை தேவன் காலவெளியிலே வெளிப்படுத்தின தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். இந்த பாவத்தை ஏன் ஒரு பெரிதாக அது எண்ணாமல் ஒரு அசட்டை போக்கில் விட்டான காரியங்களைத்தான் தேவன் இந்த காலவெளியை காண்பித்த நிலைகள். அதை ஒவ்வொன்றாக பிசாசு அதை மறைத்து வைத்துக்கின்றான காரியங்களை தேவன் ஒரு வெளியரங்கமாய் கொண்டு வந்தான காரியங்களுக்காய் தேவனை அதிகமாக சோத்திருக்கின்றேன். எனக்கு கிடைத்தான அந்த தயவை நான் எப்பொழுதும் அதை நினைத்து பார்ப்பனாக இருந்தால் மற்றவர்களே குற்றமாத்திருக்கின்றான் அந்த வாழ்விலே நான் ஒரு சுத்தமாக இருப்பேன் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியை என்னை உணர்வடையும்படி செய்தார். தேவன் பாராட்டினான ஒவ்வொரு இரக்கங்களும் ஒவ்வொரு தயவும் நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன் சொன்னால் தேவனுடைய ஒரு மிகுந்தமான ஒரு கிருபை. அதை நான் எப்பொழுதும் நான் அதை எண்ணுகின்றவனாய் நிற்பேனாக இருந்தால் மற்றவர்களை தீர்க்கின்றான் அந்த தீர்ப்பிலே நானும் அதை குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடி வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தேவன் நடத்தி செல்வான் என்று வைத்தான் தேவன் இந்த காலவெளியே எனக்கு காண்பித்தான் நிலைகள். இந்த மறைத்து வைத்தான இந்த பாவத்தை நான் எப்பொழுது அதை செய்யாமல் விடுகின்றேனோ, எப்பொழுது நான் தேவனுடைய அந்த தயவை நான் எப்பொழுது எண்ணிக்கொண்டு வாழ்கின்றேனோ, தேவன் இந்த இடத்தில் என்னையும் வைத்திருக்கிறான் அந்த தயவை நான் எவ்வளோ ஒரு மேன்மையாக எண்ணுகின்றேனோ அப்பொழுதே நான் மற்றவர்களை தீர்க்கின்றான் அந்த தீர்ப்பை நிறுத்திவிடத்தக்கான இந்த வழியிலே தேவன் நடத்துவார் என்றுதான் தேவன் இந்த காலவெளியை எனக்கும் போதித்தார். நான் இந்த போதித்தான அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகள் நிமித்தம் வாழ வரான நாட்களிலே அவருடைய பலத்தை தந்து தேவன் என்ன நடத்துவார் விசுவாச அறிக்கை செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்திலே என்னையும் தேவனுடைய தயவின் நிமித்தமாய் அவர் இன்றைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான அவருடைய மகத்துவம் உள்ள தயவுக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசினான காரியமெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய தயவை பெற்று வாழ்கிறான் என்னுடைய ஜீவியத்திலே. இன்றைக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டி இன்றைக்கு தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பிலே இன்றைக்கு நான் அங்கே குற்றவாளியாய் நிற்கிறதான ஒரு வாழ்க்கையை குறித்தான ஒரு அபாயம் நிறைந்தான வாழ்க்கையை குறித்து தேவன் எச்சரிப்பாய் இந்த காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய தயவினாலே எனக்கு கிடைக்கக்கூடியதான தேவனுடைய அந்த வெளிச்சத்தை இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டு வாழுகிறான் என்னுடைய வாழ்க்கையிலே. இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடியான பலவீனங்களை குறித்தான காரியங்களிலே தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியான அந்த வெளிச்சத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பலவீனங்களை நான் எவ்வளவாய் அங்கே நீக்கி அதை அந்த பலவீனத்திலே எவ்வளவாய் நான் வளர முடியும், பலவீனத்தை நீக்கி பலமுள்ள ஒரு வாழ்க்கையிலே எவ்வளவாய் வளர முடியும் என்றான அந்த காரியங்களை நான் அங்கே செயல்படுத்தி வாழத்தக்கதுக்கு ஏதுவாகவே
இன்றைக்கு தேவன் தருகிறான அந்த வெளிச்சமுள்ள அந்த வாழ்க்கையை, தேவனை அறிகிறான அந்த வாழ்க்கையை அதற்கென்றே பயன்படுத்தி வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு தேவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பு நிறைந்தான அந்த நாட்களிலே நான் அங்கே தைரியமுள்ள ஒரு மனுஷனாக நிற்க முடியும். மாறாக தேவன் தருகிறான அந்த வெளிச்சத்தை இன்றைக்கு நான் மற்றவர்களை நோக்கி பார்த்து, மற்றவருடைய குறைவுகளை நோக்கி பார்த்து, அவர்களை குற்றம் சாட்டி வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே நியாயம் தீர்க்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாகத்தான் நான் தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய வரியிலே நான் நிற்க முடியும் என்றான காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பாவத்தை குறித்து தரக்கூடியான அந்த வெளிச்சத்தை இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டு, அவருடைய தயவு நிமித்தமாய் தரக்கூடியான அந்த வாழ்க்கையை, அந்த வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நான் வாழ முடியுமோ அவ்வளவாய் என்னை நானே அங்கே பூர்ணப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தை நோக்கி வாழுகிறான அந்த வாழ்க்கையை மட்டுமே என்னுடைய இலக்காய் கொண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையை வாழவே வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு தேவன் தருகிறான எல்லா விதமான காரியங்கள் மத்தியிலும் தேவனுடைய தயவு நிமித்தமாகவே நான் அங்கே ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு வாழுகிறேன் என்றான அந்த காரியங்களைத்தான் பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே நான் என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் அங்கே நான் நம்பிக்கையாய் கொண்டு வாழத்தக்கதுக்கு ஏதுவாக தேவன் பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவனுடைய தயவு நிமித்தமாகவே நான் ஒன்றை பெற்றுக்கொண்டேன், ஒன்றை செய்தேன் என்றான அந்த விசுவாசம் நிறைந்தான அந்த வார்த்தைகளோடு என்னுடைய ஜீவியத்தை வருகிற நாட்களிலும் கடந்து சென்று தேவனுடைய அந்த தயவை நான் எப்பொழுதுமே அதை அங்கே அலட்சியம் பண்ணுகிறான ஒரு மனுஷனாய், அசட்டை பண்ணுகிறான ஒரு மனுஷனாய் நின்று விடாதபடிக்கு அவருடைய அந்த தயவை பெற்றுக்கொண்டு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு ஐஸ்வர்யம் உள்ளான ஒரு மனுஷனாய், எப்பொழுதுமே நிரம்பி வழுகிறான ஒரு மனுஷனாய், மற்றவர்களுக்கு தேவனுடைய அந்த தயவை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாய், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனாய் நின்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த பரிசுத்தாவியான ஒரு நாட்களிலே நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நாம் உங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய தயையெல்லாம் எங்களுக்கு முன்பாய் நாள்தோறும் கடந்து போக பண்ணி, ஆண்டவரே அந்த தயையிலே நாங்கள் குணப்படத்தக்கதாம், அந்த தயையிலே நாங்கள் வாழ்வு நிலைநிற்கத்தக்கதாம் கர்த்தரங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுக்குண்டான எல்லாமே உம்முடைய தயையினாலே பாதுகாக்கப்பட, உம்முடைய தயையினாலே நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்தருளும். உம்முடைய தயையை பெற்றுக்கொண்ட நாங்கள் யாரையும் குற்றமாய் பேசாதபடிக்கு, நியாய தீர்ப்பை எங்களுக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு, கர்த்தாவே உம்முடைய தயவை நாங்கள் அசட்டை பண்ணிவிடாதபடிக்கு அதை நாங்கள் கவனமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு நாங்கள் யாருக்கு தயவு காட்ட வேண்டுமோ அவளுக்கு தயை காட்டவும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எல்லோரும் வாழ்விலும் நாங்கள் நிறைவான உம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்று வாழ கர்த்தர் எங்களை வழிநடத்தியருளும், தயவு கொந்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தை செபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே.